Hello everyone, this is Achudha. Welcome you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வில்லியம் பிரான்ச் இங்கோடைய ஸ்பூன் ஃபீடிங் ரேஸோட டீடைல்டு லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பத்தி அவர் எப்படி ஸ்பூன் ஃபீடிங் டிஸ்கிரைப் பண்ணாருன்னு பார்த்தோம். இப்போ அவருடைய செகண்ட் பார்ட் ஆஃப் த எஸ்ஸேவை வந்து பார்க்க போறோம். ஸோ எதெல்லாம் ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு now he shifts his thought entirely through reading education அப்படின்ற அந்த ஒரு பார்ட்டுக்கு வராது. ஸோ எஜுகேஷனோட பிரைமரி ஸ்டார்டிங் லெவல்னு பார்க்கும்போது ரீடிங் தானே. ரீடிங் பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா the changes that have come over reading are less obvious but equally great. An ancient manuscript fills us with wonder that men ever had eyesight and patience enough for such reading. It must have been a slow process, not altogether a disadvantage when the book is a good one. Medieval manuscripts and early printed books are sometimes clear, but often so minute as to try the strongest modern eyes. And spectacles, probably poor ones at first, are said to have been first discovered about AD 1300. No wonder we think that the Greeks disliked old age when they had neither spectacles nor false teeth. But they got on without them fairly well, though they were a very long-lived race. Sophocles, who wrote his last plays without spectacles when he was 90. So he just goes on to tell that the changes that have come over reading are less obvious but great. ஆனா நம்மளுக்கு வாக்கிங்ல தெரிஞ்சதோ இல்ல எக்ஸசைசிங்ல தெரிஞ்ச மாதிரியான ஒரு கிரேட் டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் ரீடிங்ல தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது ஏதோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இருக்க மாதிரி தெரியலனாலும் உண்மையை பார்த்தா அதோட சேஞ்ச் வந்து ரொம்ப கிரேட்டராகவே எஃபெக்ட்ல இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் மேன்யூஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா நம்மளோட ஐசைட்டுக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். சரிங்களா? ஏன்ஷியன்ட் மேன்யூஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் லோவர் ரேட்டட் பிரிண்டட் மாதிரி தெரியும். கண்ணால கொஞ்சம் ஊத்து ஊத்து பாக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையா நம்ம படிக்க வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையா படிக்கணும் ஏன்ஷியன்ட் மேன்யூஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து படிக்கும்போது. இப்பயே நம்மளுக்கு தெரியும் பிரிண்டட் காப்பியில படிக்கிறதுக்கும் ஹேண்ட் ரிட்டன் காப்பியை படிக்கிறதுக்கும் எவ்வளவு ஒரு டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏன்ஷியன்ட் மேன்யூஸ்கிரிப்ட்னு சொல்லும்போது ஸ்கிரிப்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? சைசஸ்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். பட் ஆனாலும் சொல்லும்போது நாட் ஆல்டுகெதர் a disadvantage when the book is a good one. ஆனா அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது. சரியா? புக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா இருந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, விருப்பப்பட்டு அதை படிப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி a disadvantage in the older time. But medieval manuscripts and early printed books ஒரு சில டைம் பார்க்கும்போது அது ரொம்ப கிளியராகவே இருந்தாலும் but often so minute as to try the strongest modern eyes. So ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா மேன்யூஸ்கிரிப்ட் ஓல்டன் மேன்யூஸ்கிரிப்ட் படிக்கும்போது கொஞ்சம் டப்பாவே இருந்தாலும் ஸ்லோவா இருந்தாலும் அவங்க படிச்சாங்க. பட் ஏர்லியரா கொஞ்சம் வந்து பிரிண்டட் புக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குதுல லேட்டர் பீரியட்ல. அந்த லேட்டர் பீரியட்ல வர பிரிண்டட் புக்ஸை படிக்கிறது அதை விட மோசமா இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா மேன்யூஸ்கிரிப்ட்ல ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. அது படிக்க கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்லியாவும் இருந்துச்சு. ஆனா இங்க பிரிண்டட் புக் பார்க்கும்போது பேஜ் பார்க்கும்போது ரொம்ப கிளியராவே இருந்தாலும் உள்ள படிக்கும்போது லெட்டர்ஸ் வந்து இன்னும் ரொம்பவே வந்து ஸ்மாலரா இருக்கு. நம்மளோட ஐஸுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். பிகாஸ் மேன்யூஸ்கிரிப்ட்னு பார்க்கும்போது அந்த சைசஸ் ஆஃப் த இல்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லெட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளியராவே இருக்க மாதிரி இருக்கும். அதே பிரிண்டட் காப்பின்னு பாத்தீங்கன்னா we used to அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேரோ லைன்ஸா இருக்கும். ஒரு லைனை விட்டோடனே 4வது லைனுக்கு போகும் இல்ல 3வது லைனுக்கு போகும். ஸோ we used to mismatch the lines. அந்த லைன் வந்து ரொம்ப கிளியர் கட்டா கண்ணை ஊத்து ஊத்து பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதனால என்ன ஆச்சு, ஸ்பெக்டக்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும். சரியா? யூசேஜ் ஆஃப் ஸ்பெக்டக்கிள்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. அண்ட் ஸ்பெக்டக்கிள்ஸ் ப்ராபப்ளி ஆனா ஃபர்ஸ்ட் எப்ப ஸ்பெக்டக்கிள்ஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னா மேபி அது கண்டுபிடிச்சது வந்து AD 1300 இருக்கலாம். ரைட்? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா AD 1300 யாரெல்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிரீக் ரேஸ் தான் எழுதியிருப்பாங்க. ஆனா கிரீக் ரேஸ் தான் எழுதியிருப்பாங்க. அவங்களோட லிட்ரேச்சர் ரொம்ப ஃபிளரிஷிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல யாராவது ஸ்பெக்ஸ் வியா பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா நாட் மோர் தென் தட். ஏன்னா கிரீக் வந்து ரொம்ப லாங் லிவ்டு ரேஸ். சரியா? அவங்க தான் ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாங் லிவ்டு ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா அதுல போய் சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் ஸ்பெக்ஸும் யூஸ் பண்ணல, ஃபால்ஸ் டீத்தும் யூஸ் பண்ணல. தே ஆர் சோ ஹெல்தி பீப்புள் அப்படின்னும் சொல்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எதை வச்சு நம்ம இவ்வளவு பெரிய கன்க்ளூஷனுக்கு வரோம் கிரீக்கை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது Sophocles who wrote his last play, அவரோட லாஸ்ட் பிளேஸ்
90 இயர்ஸ்ல எழுதும்போது கூட என்ன பண்ணல, அவர் வந்து ஸ்பெக்ஸ் போட்டுட்டு அதை எழுதவே இல்லை. So for this reason, when we compared old manuscripts with new printed books, old manuscripts are little bit better when compared with the sizes of the letters அப்படின்னு சொல்றாரு. Next one, he turns to reading in a detailed way. The Germans too, until very recently, made reading a painful exercise. They still like large and closely printed pages, but when to this was added the black letter type, peculiarly trying to the eyes, and the contorted German sentence sprawling over half a page with the verbs or parts of them in a bunch at the end, we cannot say that the path of learning was made easy for the most diligent and plodding of nations. Even in English, if we compare the prose of the 16th and 17th centuries with that which is written today, we shall find that the earlier prose demands a real mental exercise on the part of the reader. Modern prose, even when written quickly for ephemeral purposes, may not be beautiful or dignified, but is generally clear. There is no difficulty in understanding what any sentence means, and writers are careful not to jolt the minds of their readers by anything obscure or ambiguous. Our books are now printed in good plain type. So finally what he says is, regarding reading பத்தி அவர் பேசிட்டே இருக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெர்மன் இப்ப டைப்போகிராபிக்கல் திங்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது கிரீக்ஸ் எடுத்தாருல, அதே மாதிரி ஜெர்மனுக்கு வராரு. அப்படி ஜெர்மனுக்கு வந்து பார்க்கும்போது அங்க என்னன்னா, அங்கேயும் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்கு. ரீடிங் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல் ப்ராசஸா தான் மாறிக்கிட்டு இருக்கு. சரியா, ரீசெண்டா வந்து ஜெர்மன்லயும் வந்து இதே கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கு. ரீடிங் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆக்சுவலா அவங்க எப்படின்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டெக்ஸ்ட், க்ளோஸ்லி பிரிண்டட் டெக்ஸ்ட் எல்லாம் பிடிக்கும் தான். ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு பெரிய புக்கு, அந்த க்ளோஸ்லி பிரிண்டட் டெக்ஸ்ட் அப்படின்னா வால்யூம் ரொம்ப பெருசாகவும், லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாகவும், ரொம்ப கண்டென்ஸ்டான புக்ஸ், பிக் புக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸ்ல அந்த ஸ்மால் பிரிண்டட் லெட்டர்ஸ்லாம் லவ் பண்ணி படிக்கிறவங்க தான் யாருன்னா ஜெர்மன்ஸ். பட் அவங்களுக்கே வந்து இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பிளாக் லெட்டர் டைப்பை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெக்யூலியர்லி அது என்ன பண்ணுதுன்னா, கண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. தட் மீன்ஸ் படிக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா படிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம உத்து பார்த்து அதுல ரொம்ப வந்து கண்ணுக்கிட்ட கொண்டு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, we started hating reading. சரியா, அது வந்து தப்புன்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து லேட்டர் அந்த பிளாக் லெட்டர் டைப்போட பிரிண்டிங் வந்து அப்படிதான் இருந்துச்சு. அதாவது நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரியான விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம the contorted German sentences sprawling over half a page, அதாவது நம்மளுக்கு வந்து இந்த clausal sentences படிக்கிறது கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மால் சென்டென்சஸ், கிளியர் சென்டென்சஸ், கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரியான சென்டென்சஸ் படிக்கும்போது நம்மளுக்கு ஜாலியா இருக்கும். இல்ல ஒரு 2-3 லைன்ஸுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் ஆனா ஒரு ஹாஃப் அ பேஜ் வரைக்கும் ஃபுல் ஸ்டாப்பே இல்லாம ஒரு சென்டென்ஸ் கனெக்டடா வந்தது அப்படின்னா இட் வில் பி டஃப். சரியா, சோ அததான் வந்து அவங்க சொல்ல வராங்க. சோ ஹாஃப் அ பேஜ் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கொண்டு வருது, அதுல நிறைய வேர்ப்ஸ், அதாவது ஃபுல் ஸ்டாப்பே இல்லாம ஒரு விஷயத்த எலாங்கேட் பண்ணி சொல்லியிருக்காரு. சரியா, சிம்பிளா ஒரு ஆக்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கொடுக்காம நிறைய ஆக்ஷன்ஸை வந்து ஒன்னோட ஒன்னு ஜாயின் பண்ணி மர்ஜ் பண்ணி ஒரு லாங் லென்தி பேசேஜா கொடுக்கும்போது கடைசியா ஒரு பஞ்ச் ஆஃப் டீடைல்ஸை வச்சு எண்ட் பண்ணும் போதெல்லாம் it will be very very difficult for understanding. So we cannot say that the path of இந்த மாதிரி இருந்ததுனால அந்த path of learning வந்து easy அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா ஜெர்மன் யூஸ்ட் டு லவ் ரீடிங். அவங்க ரொம்ப டெலிஜென்ட்டாவும் ரொம்ப வந்து பிளாடிங்காவும் இருக்கக்கூடிய ஒரு நேஷனா இருந்தாலும் அவங்களுக்கே வந்து ரீடிங் டஃப் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு டைப்போகிராபிக்கல் வே ஆஃப் பிரசன்டேஷன். அது மட்டும் இல்ல, not only in German, even in English. இங்கிலீஷ்ல கூட பார்க்கும்போது நம்மளோட 16th century 17th century ப்ரோஸை எடுத்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 16th 17th century ப்ரோஸை இப்ப இருக்கக்கூடிய ப்ரோஸோட கம்பேர் பண்றாரு. சரியா, சோ அப்ப 16th 17th century ப்ரோஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரீடரை வந்து ரொம்ப வந்து அவங்களோட மென்டல் எக்ஸசைஸ் வந்து டிமாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16th 17th centuries சொல்லும் போது யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் பேக்கன்ஸ் எஸ்ஸேஸ்லாம் எடுத்து கூட பார்த்துக்கலாம். அது படிக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, நம்மளே பொறுமையா உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெலிஷ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும்.
சரியா? நம்ம அதை பத்தி ரொம்ப நாள் வரைக்கும் யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ தட் எஸ்ஸே சிங்கிள் ப்ரோஸ் கூட பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள போயிட்டு அதை பத்தியே நம்ம யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப டீப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய நெசசிட்டி கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு ப்ரோஸ் பீஸையும் பாத்தீங்கன்னா நம்மளோட மென்டல் எக்ஸசைஸ் அது கேட்கும். தட் மீன்ஸ் ரீடரோட பார்ட்ல இருந்து அவங்களோட இன்புட் போடுற மாதிரி இருக்கும். பட் இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ப்ரோஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. சரியா? ரொம்ப அழகா இருக்கு. தட் மீன்ஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்க வந்து அதை படிச்சு மீனிங்க புரிஞ்சுக்கணும், பேராஃப்ரைஸ் பண்ணணும், காம்ப்ரிஹெண்ட் பண்ணணும்ன்ற அந்த நெசசிட்டியே இருக்காது. பிளெயின் ரீடிங் இஸ் எனஃப். ஏன்னா அவங்க எழுதுறதே பிளெயினா தான் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்றாரு. தட் மீன்ஸ் ரொம்ப கண்டென்ஸ்டா இல்ல. சரியா? எல்லாமே வந்து டு த பாயிண்ட் ஒன்லின்னு சொல்லும் போது கன்னடேட்டிவ் மீனிங்க ஈஸியா கொடுக்குறாங்களே சார் தவிர தட் தேர் இஸ் நோ டினோட்டேட்டிவ் மீனிங், அது இம்ப்ளாய்டு மீனிங் நம்ம புரிஞ்சு படிக்கணும்ன்ற நெசசிட்டி இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரியா? சோ டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா there is no difficulty level at all when compared to 16th and 17th century prose. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க இந்த இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஸ்பூன் ஃபீடிங் எஸ்ஸேவே எழுதிக்கலாம். பிளெயின் மீனிங் அப்படியே லெட்டரை படிக்கும் போதே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுட்டே வருது. இதுக்கு நீங்க ஹோம் ஒர்க் பண்ணி கண்டுபிடிக்கணும்ன்ற நெசசிட்டியே கிடையாது. அதே பேக்கனோட எஸ்ஸேஸ் எடுத்து கம்பேர் பண்ணுங்க. ஒவ்வொரு லைனுக்கும் நம்மளுக்கு என்ன தேவை? ஒவ்வொரு லைனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு புக்கே நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். அந்த அளவுக்கு கண்டென்ஸ்டா இருக்கும்ல. சோ அதுதான் வந்து மிஸ் ஆகுது. சோ ரைட்டர்ஸ் ரீடர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினே இல்லாத ஒர்க்கா வந்து இப்ப மாடர்ன் ஒர்க் ரொம்ப இருக்கு. அவங்களே வந்து ரொம்ப பிளெயினா கொண்டு வந்துட்டாங்க. எந்த ஒரு ஆம்பிகுவஸ் ஸ்டேட்மெண்ட்ஸையோ அப்ஸ்கியூர் ஸ்டேட்மெண்ட்டோ அவங்க யூஸ் பண்றதே இல்ல. சோ ரைட்டிங்ஸ் ஆல்சோ ஹவ் பீன் சேஞ்ச்டு. ரீடிங்கும் மாறி இருக்கு, ரைட்டிங்கும் மாறி இருக்கு. ரைட்டிங் மாறினதுனால ரீடிங் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றாரு. Then he says, he continues with reading. Reading in these circumstances is purely receptive. It is not work at all. For most people, it is an agreeable way of killing time and obviating the painful necessity of thinking when we have nothing else to do. Our journeyman fiction is evidently a meaning of getting away from real life, a mild anodyne, or a stimulus to daydreaming. Newspaper reading seems to be more than half the result of interest in vicarious athletics and in betting, topics which make no demand on the intellect whatever. There is also a wide desire for general information, but it is only the result, not the method by which they are arrived at, which interests the public. The newspapers are full of snippets, often very well written and illustrated, which give their readers the latest science in tabloid form. The pictures are all photographs. Here again, we are watching the death of a fine art, that of drawing and engraving. So what he comes, இப்ப வந்து எந்தோடைய ரீடிங்கை பத்தி சொல்லிட்டே வர்றாரு அப்படின்னா, இப்படி ஒரு ரைட்டிங் சிச்சுவேஷனே வந்து இப்ப பிளெயின் டெக்ஸ்டா கொடுத்து மாத்திட்டாங்க அப்படின்னா அப்ப ரீடிங் எப்படி இருக்கும்? சேம் வே, அதுவும் டிசெப்டிவான ஒரு விஷயம் தான், மாத்திக்கிட்டே இருக்கும். இட் இஸ் நாட் ஒர்க் அட் ஆல். ஸோ இப்ப படிக்கிறதுன்றது ஒரு வேலையே கிடையாது. ஏன் படிக்கிறதுன்றது என்ன? எந்த வேலையும் செய்யறதுக்கு டைம் இல்லையா, புக் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் அ வே ஆஃப் கில்லிங் டைம். சரியா? ஸோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி ஒர்க், சிட்டிங் வித் அ புக் இஸ் லைக் கில்லிங் டைம். எந்த வேலையும் இல்லைன்னா படிக்க வராது. ஸோ ரீடிங் இஸ் ஹேபிட்னு சொல்லுவோம்ல, ரீடிங் ஹேபிட் எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா, ரீடிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி தட் இஸ் அ டைம் பாசிங் ஒன் அப்படின்ற அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு மாத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி எதை பத்தியும் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, எந்த வேலையும் செய்யறதுக்கு இல்ல அப்படின்ற பட்சத்துல தான் இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, படிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ ஜேர்னிமேன் அப்படின்னா இங்க அவர் எதை ரெஃபர் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஜேர்னிமேன் ஃபிக்ஷன் அப்படின்னு கொடுத்ததுனால we need not point out it to any of the authors title. சரியா? சோ ஜேர்னிமேன் அப்படின்றது இங்க அவர் என்ன ரெஃபர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இட் இஸ் வெரி சிம்பிள் மீனிங். அப்ப ஜேர்னிமேன்றவங்க யார் அப்படின்னா ஒரு ஸ்கில்டு ஆர்டிசன். சரியா? சோ தே ஆர் a skilled craft person அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மெக்கானிக் மாதிரியான ஒரு பர்சன். சரியா? அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எடுத்து பாயிண்ட் அவுட் பண்றதுதான். சரியா? அப்போ இப்போ வந்து இங்க வந்து அதை எதை மீனிங்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் பியூர்லி a figurative meaning. ரைட்? அப்ப ஃபிகரேட்டிவ் மீனிங் சொல்ற போது ஒரு சிம்பிள் டேர்ம் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லூசிட் பர்சனுக்கு யூஸ் பண்ற மாதிரி, ஒரு நொமாடிக் பர்சனுக்கு யூஸ் பண்ற மாதிரி. அதாவது a character who is built
பியூர்லி ஆஃப் எனி ஃபிக்ஷன் ஓரியன்டட் ஃபிக்டிஷியஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அவங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பவுண்ட் நம்ம கொடுத்திருந்தாலும் ரியல் லைஃப்ல இப்படிலாம் ஒருத்தவங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் ஜேர்னிமேன். அப்ப இந்த ஜேர்னிமேன் ஃபிக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் பியூர்லி அ லைஃப் லைக் கேரக்டர். சோ எதுக்காக இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி இப்படி ஒரு கதை எழுதுவாங்க ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் மானிட்டரி ப்ராஃபிட்டுக்காக தான், இமீடியட் ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எந்த விதமான ஒரு லிட்டரரி வேல்யூஸுமே இல்லாம ஒரு ஃபிக்ஷன் பிரசன்ட் பண்ணுவாங்கல்ல, தட் இஸ் செட் டு பி ஜேர்னிமேன் ஃபிக்ஷன். சோ அந்த மாதிரி ஜேர்னிமேன் ஃபிக்ஷன்லாம் எதுக்காக பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி கெட்டிங் அவே ஆஃப் ரியல் லைஃப். சரியா? அப்படி படிக்கிறவங்க எந்த வேலையும் இல்லைன்னு புக் எடுத்து படிக்கிறவங்க எந்த மாதிரியான புக்ஸ் படிக்கிறாங்க? they used to prefer journeyman book தான். சோ அப்ப நார்மலா புக் எடுத்து படிக்கும்போது they must have a love for reading, அப்பதான் வந்து படிக்கணும். பட் ஆனா இப்ப ரீடிங்க்கு லவ்வே இல்லாம சும்மா பொழுதுபோக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக புக் எடுத்து படிக்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு ஜேர்னிமேன் ஃபிக்ஷன் பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னா கொஞ்ச நேரம் இந்த ப்ரெஷர் எல்லாம் இல்லாம ஜஸ்ட் எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போனா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும் நம்ம ஜேர்னிமேனோட ஃபிக்ஷனை சீரீஸ பார்த்தாலும் சரி இல்ல படிச்சாலும் சரி. சோ அதுக்காக தான் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. மைல்டு அனோடைன் மாதிரி, அதாவது ஒரு சின்ன ட்ரக் மாதிரி, ஒரு மைல்டு ட்ரக் மாதிரி, இல்லைன்னா ஒரு டே ட்ரீமிங் பர்பஸ்க்காக தான் என்ன பண்றாங்க இப்ப வந்து ரீடிங் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் புக் ரீடிங் தான் அப்படி இருக்கு. அப்ப நியூஸ் பேப்பர் எப்படி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து அப்படி reading seems to be more than half the result of interest in vicarious athletics. So maximum newspaper படிக்கிறவங்க எதுக்கு படிக்கிறாங்க? ஒன்னு ஸ்போர்ட்ஸ் நியூஸ்க்காக படிக்கிறாங்க, இல்லனா பெட்டிங், அந்த அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்தி பெட் பண்ணுவாங்கல்ல, நாளைக்கு இந்த மேட்ச் எவ்வளவு பெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக ஒரு சில பேர் படிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து டாபிக்ஸ் which make no demand on the intellect. சரியா? ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் இப்ப எக்கனாமிக்ஸ் டைம் படிக்கிறாங்க, இல்லைன்னா ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லயும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் அந்த பேஜ் மட்டும் ஓரியன்டா படிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா they used to do with something, ஒரு பிசினஸ் ஓரியன்டா இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் தேவைப்படும், அதனால அவங்க எடுத்து அதை படிப்பாங்க. பட் ப்ராம்ப்டா இங்க அவர் டிஸ்கிரைப் பண்ற ரீடர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நியூஸையா நாங்க படிக்கிறோம் அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் அப்படியே ஒரு கிளான்ஸ் திருப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் மட்டும் பார்ப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரியான நியூஸ் பேப்பர் ரீடர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த போட்டோஸ் பாக்குறது கூட if they are really liked to that photo only they will be seeing it, right? ஒரு சில பேர் வந்து நியூஸ் பேப்பர்ல அந்த போட்டோ அட்ராக்டிவா இருந்ததுன்னா ஃபுல் கண்டென்ட்டே படிச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் கிடையாது, அந்த மாதிரியான ரீடர்ஸ் கூட கிடையாது. இது பிளெயினா எப்படி சொல்றது, பாக்கணுமேன்றதுக்காக சும்மா திருப்பி பாக்குறது, அந்த மாதிரியான ரீடர்ஸ் தான். சோ இட் டசன்ட் எந்த ஒரு நியூஸையாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்ப வந்து நியூஸ் பேப்பரையும் படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம there is also a wide desire for general information, but it is only the result, not the method by which they are arrived at. So which interests the public. So actually நிறைய பேருக்கு வந்து ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஜெனரலா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா அவங்க யாருமே அந்த டீடைல்ஸ் நியூஸை வந்து ஃபுல்லா படிக்க மாட்டாங்க, ஹெட்லைன்ஸ் படிப்பாங்க. சரியா? ஹெட்லைன் இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஸ்னாப்போட நிறுத்திப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அதுக்குள்ளேயே அந்த கண்டென்ட் எல்லாமே கிடைச்சிருதே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தட் அந்த நோட்டோடவே வந்து ஸ்டாப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு டீடைல்டா படிக்க மாட்டாங்க. அப்படி டீடைல்டா படிக்கும் போதுதான் நம்மளுக்கு எங்கேருந்து அந்த மெசேஜ் வந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்ற ஃபுல் ரூட் காஸ் வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அது எதுவுமே அவங்க படிக்க மாட்டாங்க. So newspapers are full of snippets, often very well written and illustrates. So right, அது ஃபுல்லாவே வந்து ஸ்னிப்பெட் மாதிரி தான் இருக்கே தவிர என்னதான் வெல் ரிட்டன் இல்லஸ்ட்ரேட்டடா இருந்தாலும் which give readers the latest science in tabloid form. So latest science எல்லாத்தையுமே வந்து எப்படி கொடுத்துருக்கு, ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துட்டு ரொம்ப சிம்பிளா முடிக்கிற மாதிரி தான் இப்ப இருக்கே தவிர நியூஸ் பேப்பரோட அந்த வேல்யூஸோ இல்ல டீடைலிங்ஸோ வந்து ரொம்பவே வந்து மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம எல்லாமே பாத்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாமே வந்து பிக்சர்ஸ் இருக்கு, தட் மீன்ஸ் போட்டோகிராஃப்ஸ் தான் இருக்கே தவிர ஒரு இடத்துல கூட டிராயிங்ஸோ என்கிரேவிங்ஸோ இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா முன்னாடி இருந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் கார்ட்டூனிஸ்ட்னே தனியா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நியூஸ் பேஸ் பண்ணியும் ஒரு பிக்சர் வந்து அவங்க டிரா பண்ணுவாங்க. இப்போயும் ஒரு சில நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் அது இருக்கு. நல்லா வந்து ஸ்டாண்டர்டைஸ்டான நியூஸ் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா போட்டோகிராஃப்ஸ் இருந்தாலும் 1 or 2 பிளேசஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கார்ட்டூனையும் இருக்கு. சரி, அப்ப அந்த கார்ட்டூன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்பவே வந்து கிரியேட்டிவா பிரசென்ட் பண்ணும் ஒவ்வொரு விஷயத்தையும். ஆனா இப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கு, எல்லாமே வந்து டெட் ஆர்ட்டா தான் இருக்கு. ரைட், டெத் ஆஃப் ஃபைன் ஆர்ட்,
That means ஒரு போட்டோவை தான் நம்ம எல்லாருமே பாக்குறோமே தவிர we are not enjoying the real values of arts அப்படின்னு சொல்றாரு. So after completing reading, he passes to education. Reading on a continuation, the education வந்திருக்காரு. Education, except where the pupil are encouraged to make things with their own hands, is mainly spoon feeding. 50 years ago, the editions of the classics were so bad that the student had to puzzle out difficulties for himself. Now he sits luxuriously before a crib, 2 commentaries and a book of lecture notes which have been slowly dictated in class. He need not use his brains at all. The battle between Greeks and Trojans in education has raged for many years, but the truth is that the conscientious tutor and the conscientious editor between them have killed the valuable part of a classical training. So what he says of education is perfect spoon feeding of the present level. இப்போ இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் கூட நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கலாம், சரியா? So education முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, except where the pupils are encouraged to make things with their own hands, except where the pupils are encouraged to make things with their own hand. So ஒரு exceptional case, கொஞ்சம் safer side எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். Education is mainly spoon feeding. ஆனா ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்றாங்க, அவங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸே அந்த வேலையை செய்ய சொல்றாங்க. அவங்களெல்லாம் தவிர்த்து பார்க்கும்போது ஸ்பூன் ஃபீடிங்கா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா 50 years முன்னாடிலாம் கிளாசிக்ஸ படிச்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பிஃபோர் 50 years they have to work out a lot. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு புக்கையும் எடுக்கணும், தேடணும், போய் படிக்கணும். அவங்களுடைய ஒர்க்கை அவங்களே தான் ஃப்ரேம் பண்ண வேண்டிய நெசசிட்டிஸ்ல இருந்தாங்க. they have to make it out, they have to go, they have to study, they have to make their own lessons எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கலாம். முன்னாடி என்ன பண்ணாங்க, அவங்களே தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சு எல்லாத்தையும் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து சோர்ஸும் கிடையாது, சரியா? they don't have any sources, they don't have any other works to do, and they are just having a sole material. ஒவ்வொரு லைப்ரரியா போய் ஏறி இறங்கி தேடி கண்டுபிடிச்சு படிச்சாங்க. இப்போ வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே we can have all the notes, all the materials available. சரியா? ஈஸியஸ்டா இப்ப இருக்கு. Now he sits luxuriously before a crib. அதுதான் அவர் சொல்றாரு. இப்ப ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கிறாங்க. ஜஸ்ட் 2 கமெண்ட்ரிஸ் இருக்கு, ஒரு புக் ஆஃப் லெக்சர் நோட்ஸ் இருக்கு. ஸ்லோலி அதை என்ன பண்றாங்க, கிளாஸ்ல டிக்டேட் பண்றாங்க, அவங்க அதை நோட் பண்ணிக்கிறாங்க, வீட்டுக்கு வராங்க, அதை அப்படியே படிக்கிறாங்க, போய் எழுதிடுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா எஸ்ஏ ரைட்டிங். போர்ட்ல எழுதி போடுவாங்க, அப்படியே பார்த்து காப்பி அடிப்போம், காப்பி அடிச்சு எஸ்ஏ வீட்டுல வந்து நல்லா படிப்போம், படிச்சுட்டு அப்படியே போய் எழுதுவோம். அதுல நம்மளோட கிரியேட்டிவிட்டி அப்படின்றது ஒண்ணுமே இருக்காது. நடத்துவாங்க, நடத்தி அவங்களே நோட்ஸ் கொடுப்பாங்க, அந்த நோட்ஸை நம்மளே காப்பி பண்ணிப்போம், அப்படியே வந்து படிப்போம், அப்படியே போய் வார்ம் பண்ணுவோம். சரியா? சோ அதுதான் அந்த லெக்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பூன் ஃபீடிங்ல இருக்கு. அவரோட பிரெயினை யூஸ் பண்ணுன்ற நெசசிட்டியே கிடையாது. நம்ம எதுக்கு தேவையில்லாம அவங்க லெசன் நடத்தும் போது லிசன் பண்ணி கவனிச்சு அப்படிலாம் எழுதணும்னா நம்ம ஓனா எழுதுவோம். அது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லையே. லிசன் பண்ண வேண்டாம், அட்டென்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் இருந்தா போதும். we can go for anything that we want. சோ அதோட எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிருக்காங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. என்னன்னா ட்ரோஜன் வார் தான் கொடுத்திருக்காரு. சோ கிரீக்குக்கும் ட்ரோஜனுக்கும் நடந்த அந்த ஹெலன் வார் இருக்குல்ல, அந்த வார் வந்து நியர்லி 100 years நடந்த வார வித்தின் 10 minutesக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, நோட்ஸ் கொடுத்து முடிச்சிருவாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க டியூட்டரும் எடிட்டரும் பண்ற வேலை. அந்த ஸ்கில்ஃபுல் டியூட்டரும் ஸ்கில்ஃபுல் எடிட்டரும் பண்றாங்கல்ல, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த கிளாசிக்கல் வேல்யூ ஆஃப் ட்ரைனிங்யோ அந்த லவ் ஃபார் சர்டன் திங்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த வார் ஆஃப் ட்ரோஜன் வார் நடத்துறதுக்கு மினிமம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போக most of the literature students can relate with this. If you are going for Trojan war in a classroom environment அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கிளாஸா நடத்தக்கூடிய பெஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரோஜன் வார் அந்த சினாரியோவை கம்ப்ளீட்டா நம்ம கண்ணு முன்னாடி கூப்பிட்டுட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. ரைட்? ட்ராமடைஸ் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி, எக்ஸ்பிளனேஷனே எப்படி இருக்கும்னா உண்மையாவே ஹெலனை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஹெலனையும் சரி, அகிலேஸையும் சரி, பாரஸையும் சரி, அப்படிதான் நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்து நிறுத்துவாங்க. பட் இப்போ எப்படி இருக்குன்னா வெரி சிம்பிள். அவ்வளோ பெரிய ட்ரோஜன் வார 10 minutesல சம்மரைஸ் பண்ணுவாங்க. அப்படி if you want a more to know about Trojan war, just go and see the movie of Troy அப்படின்னு சொல்றாங்க. வெரி சிம்பிள் சென்டென்ஸ் 2 minutesல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் சோ இந்த மாதிரி மாத்துறது வந்து ஜஸ்ட் இட் இஸ் கோயிங் ஆன் சேஞ்சிங். ஜஸ்ட் அந்த ஸ்கில் அவங்களுடைய ஓன் ஸ்கில்ல இப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நெகட்டிவ்ல சொல்லியிருக்காரு. So that's all about part 2. Part 3ல வந்து இதோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்கலாம். Thanks for watching.